Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கீரை தண்டு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து கீரை தண்டு ஒன்று எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்து, சீரகம், பச்சை மிளகா, உப்பு, தயிர், தேங்காய், தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய். இந்த கீரை தண்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மெலிசாக இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கனமாக எடுத்தீங்கன்னா அதை பொடியாக நறுக்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக முருங்கைக்காய் அளவுக்கு இதை கட் பண்ணி போட போகிறேன். இந்த கீரை தண்டை வந்து நம்ம தோலெல்லாம் நல்லா மேலே இருக்கிற தோலை வந்து லைட்டாக சீவிடணும். ரொம்ப சீவிடாதீங்க, லைட்டாக சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குக்கரில் இந்த தண்டை போட்டுடலாம். அது கூடயே நான் கொஞ்சம் கீரை நல்லா இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். இது வந்து எங்கள் பாட்டி வந்து அடிக்கடிக்கு செய்வாங்க. இந்த ஆடி மாதம் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இது நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். வயிறு பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இது வந்து சரியாயிடும். இப்போ நான் குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடுறேன். இப்போ தேங்காய் வந்து நான் 1/4 மூடி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நான் 4 சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்தும் அரைச்சிடலாம். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் அடங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை தண்டு நல்லா வெந்திருக்கு. உப்பு சேர்த்து கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம வந்து தயிர், தேங்காய் அரைச்சி வச்சிருக்க விழுது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப நல்லது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் இதை சர்விங் பவுலில் மாற்றிட்டு நம்ம கடுகு உளுந்தும் கருவேப்பிலையும் மட்டும் தாளிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கீரை தண்டு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.